சென்னை நுங்கம்பாக்கம் அருகே மின்சார ரயில் மோதி 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, இந்த ரயில் விபத்து எங்க, எப்ப, எப்படி நடந்துச்சு? நுங்கம்பாக்கம் சேத்துப்பட்டு ரயில் நிலையத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் மின்சார ரயில் மோதி 3 பேர் பலியான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த சம்பவம் சற்று நேரத்துக்கு முன்பாக அதாவது நுங்கம்பாக்கம் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சையப்பன் கல்லூரிக்கு பின்புறத்தில் ரயில் தண்டவாளத்தில் 3 பேர் அடிபட்டு இறந்திருப்பதாக ரயில்வே காவல்துறைக்கு தகவல் கிடைக்கிறது. அதன் தொடர்ச்சியாக எக்மோர் ரயில்வே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்ட போது 3 பேர் தண்டவாளத்தில் ரயிலில் அடிபட்டு இறந்திருக்கக்கூடிய காட்சிகள் தெரிகிறது. உடனடியாக அதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மொத்தம் 4 பேர் ரயில் தண்டவாளத்தை கடக்க முற்பட்டிருக்கிறார்கள். அப்போது தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய ரயில் அவர்கள் மீது மோதி இருக்கிறது. சம்பவ இடத்திலே 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கிறார். அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல அவர்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது முதல் கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. கூலி தொழிலாளர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் வைத்திருக்கக்கூடிய உடைமைகள் முழுவதுமாக காவல்துறையினர் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பெயர் விவரங்கள் என்னென்ன என்பது தொடர்பாக தற்போது காவல்துறை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த இறந்து போன அந்த 3 பேரது உடலும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட இருக்கிறது. ஏற்கனவே படுகாயமடைந்துள்ள அந்த நபர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரிடமும் ரயில்வே காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணி, தற்போது முதற்கட்ட விசாரணையில வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்ற தகவல் கிடைச்சிருக்கிறதா சொன்னீங்க. அடுத்த கட்டமா காவல்துறையினர் எந்த கோணத்துல விசாரணையை மேற்கொள்ள இருக்காங்க? இந்த விபத்துல வேறு யாராவது இந்த 4 பேரை தவிர பாதிக்கப்பட்டிருக்காங்களா? மொத்தம் 4 பேர் இந்த தண்டவாளத்தை கடக்க முற்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது மின்சார ரயில் அவர்கள் மீது மோதி இருக்கிறது. ஒருவர் மட்டும் காயமடைந்திருக்கிறார். இவர்களுடைய பெயர் விவரங்கள் என்ன என்பது தொடர்பாக காவல்துறை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒடிசாவை சேர்ந்தவர்கள் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பெயர் விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. அது தொடர்பாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய உடைமைகளை காவல்துறையினர் தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர் மயக்கம் அடைந்திருக்கிறார். அவர் மயக்கம் தெளிந்த பிறகு இவர்கள் பற்றிய இறந்து போனவர்கள் பற்றிய விவரங்கள் சேகரிக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விபத்து சற்று நேரத்திற்கு முன்பாக தான் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பச்சையப்பன் கல்லூரி விடுதிக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய தண்டவாள பகுதியில் தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் இதை பார்த்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே அவர்களிடமும் காவல்துறை இது தொடர்பாக கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். மேலும் எந்த ரயில், அதாவது எந்த மின்சார ரயில் தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய எந்த மின்சார ரயில் இந்த இவர்கள் மீது மோதியது என்பது தொடர்பாக ரயில்வே நிர்வாகத்திடமும் காவல்துறை கேட்டிருக்கிறார்கள். தம்பி.